சேஷ்வான் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம பிஞ்சு சால்ட், நல்லா ஆனியன் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் லைக் பண்ணுறீங்களோ போட்டுக்கோங்க. நான் கேபேஜ், கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 வெஜிடபிள் வச்சு பண்ணுறேன். இப்போ இதில் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி சோயா சாஸில் ஆட் பண்ணுவாங்க, நான் அதை ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு சேஷ்வான் சட்னி, இன்ஸ்டன்ட் மதர் ஸ்பெஷல் சட்னி, நான் அதை ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் தேவையான சால்ட், ஒரு சிலர் நூடுல்ஸில் ஆட் பண்ணி வேக வைப்பாங்க. நான் தனியாக நூடுல்ஸில் போடாமல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நூடுல்ஸ்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் நூடுல்ஸை சுடு தண்ணியில் வேக வச்சு நல்லா அலசி எடுத்திருக்கேன். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க நூடுல்ஸை. இந்த சட்னி ரெடிமேடாக இருக்கிறதுனால நான் ரெடிமேடாகவே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிக்கோங்க, எல்லாமே கோட் ஆகிற மாதிரி. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலை. வினிகருக்கு பதில் நான் லெமன் யூஸ் பண்ணுறேன். வினிகர் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு. பரிமாறும்போது சீஸ் தேவைப்பட்ட பசங்களுக்கு, கிட்ஸுக்கு சீஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.